வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா WWE ஹிஸ்ட்ரியில் நம்மலாம் பார்த்து ரசித்த ஒருத்தர் அப்படின்னா ஜான் சீனா. ஆக்சுவலி நான் ரொம்ப அவரை பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ அவர் எப்படி WWEக்குள்ளே வந்தார், அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. ஜான் சீனா வந்து யூஎஸில் இருக்கிற வெஸ்ட் நியூ பெர்ரின்ற இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. ஸோ அவரோட ஏஜ் 12 வரைக்கும் அவரை பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப லீன் பாடியாக தான் இருப்பார். ஸோ இப்போது ஸ்கூல் பஸ்ஸில் ஏறினா கூட எல்லோரும் தள்ளி விட்டு கீழே விழுகிறது, அந்த மாதிரி அவர் ஒரு புள்ளியாக தான் அவரை பார்த்துருக்காங்க. ஸோ அவரை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவனை வச்சு ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே தான் அவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு நாள் அவங்க அப்பா அவரை ரெஸ்லிங் பார்க்குறக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ரெஸ்லிங் பார்க்க போனதும் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரோல்லாம் அவர் போகலைங்க. ஏன்னா அவங்களது ஒரு லோ ஃபேமிலி தான், அந்தளவுக்கு எக்கனாமிக் கிடையாது. ஸோ ரெஸ்லிங்கில் கடைசியில் பின்னாடி ஒரு சீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ ரெஸ்லிங் பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு, நம்மளும் சம்பாரித்து நம்ம அப்பாவை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு பார்க்க வைக்கணும் இந்த மாதிரி ரெஸ்லிங்லாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த டைமில் அவர் மைண்டில் இன்னொன்று யோசனை வருது. அவர் ரெஸ்லிங் பார்க்கும்போது அந்த ரெஸ்லர்ஸோட பாடியெலாம் பார்க்குறாரு, சூப்பராக ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவர் ரெஸ்லர் ஆகணும்னு யோசிக்கலை. அவர் என்ன யோசிச்சார்னா, நாமளும் இவங்கள மாதிரி பாடி ஃபிட்டாக இருந்தால் நம்மளை இந்த ஸ்கூலில் புள்ளி பண்ணுறாங்க, இந்த கிண்டல் பண்ணுறவங்கெல்லாம் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ நாம் ஏன் இவங்கள மாதிரி ஃபிட் ஆகக்கூடாதுன்னு ஒரு யோசனை வருது. ஸோ உங்கள் அப்பாட்ட கேட்டு ஜிம் ஜாயின் பண்ணுறாரு. ஜிம் ஜாயின் பண்ணி அவரோட 15வது வயசில் ஃபிட் ஆகிட்டார், ஓரளவுக்கு நல்லா ஃபிட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 17வது வயசில் மாஸாக ஃபிட் ஆகிறாரு. அதாவது ஒரு மசில் மாஸ் பெருசாக வளர்த்தி பயங்கரமாக ஃபிட் ஆகிறாரு. ஸோ அந்த டைமில் அவரை புள்ளி பண்ண எல்லாத்துக்கிட்டேயும் இப்போ வாங்கடா பார்க்கலாம், இப்போ என்னை தள்ளுங்க, இப்போ என்கிட்ட வந்து புள்ளி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆப்போசிஷனாக போய் நிற்கிறாரு. ஸோ அந்த டைமில் அவரை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இவனை கிண்டல் பண்ணால் இவன் இருக்கிற மசிலுக்கு நம்மளை அடித்தானா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவரை பார்த்து. ஸோ இந்தளவுக்கு ஃபிட் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு அவர் யோசிக்கும்போது அமெரிக்கன் ஃபுட்பால் அதில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதில் ஜாயின் பண்ணி அதில் அந்தளவுக்கு வியூவர்ஸே வரலினாலும் வந்த மக்களை செம்மையாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டே ஒரு மாதிரி சேரப் பண்ணிகிட்டே விளையாடுவார். ஸோ அவ்வளோ பண்ணாலும் அவருக்கு பெருசாக அமெரிக்கன் ஃபுட்பாலில் மேலே போகிறதுக்கான ஸ்கோப் இல்லை, அவரால் ஒரு பொசிஷனுக்கு மேலே போக முடியல. ஸோ அந்த டைமில் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம இப்படியே இருந்தோம்னா இப்படியே லைஃப் போயிடும், ஸோ நம்ம கலிஃபோர்னியா போகலாம், ஸோ அங்கே போனால் நம்ம ஃப்யூச்சர் கண்டிப்பாக டெவலப் ஆகும்னு யோசிக்கிறாரு. ஸோ யோசிச்சு அவர் அவங்க அப்பாட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு. பட் அவங்க அப்பா பர்மிஷன் கொடுக்கல, நீ உள்ளூருக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியெல்லாம் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவர் அவங்க அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு $500 வாங்கிட்டு அவரோட பழைய கார் எடுத்துக்கிட்டு கலிஃபோர்னியா கிளம்புறாரு. ஸோ அந்த டைமில் அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ 2 வாரத்துக்கு மேலே கலிஃபோர்னியாவில் தாங்க மாட்ட, திருப்பி வந்துருவப்பாரு அப்படிங்கிற சொல்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. ஸோ கலிஃபோர்னியா போன அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கார்லேயே தான் தங்குறாரு. பிகாஸ் அவர் கொண்டு வந்தது எவ்வளோ, வெறும் $500. தங்கறதுக்கு செலவு பண்ணிட்டாருன்னா மற்றதுக்கெல்லாம் அவருக்கு காசே இருக்காது. ஸோ தங்குறத கார்லேயே தான் தங்குறாரு. கார்லேயே தங்கிட்டு அங்கே கோல்டு ஜிம்னு ஒரு ஜிம், அந்த ஜிம்மில் அவர் வேலைக்கு செய்கிறாரு. வேலைக்குன்னா ட்ரெயினராக சேரலைங்க, அந்த ஜிம்மில் டாய்லெட் கழுவுற ஒரு ஆளாக சேர்றாரு. எந்த வேலையும் தப்பானது இல்லை, கேவலமான வேலை இல்லைன்னு சொல்லி டாய்லெட் கழுவுற ஒரு ஆளாக சேர்றாரு. அதுக்கப்புறம் அந்த டவல் எடுத்து கொடுக்கறது, ஜிம்முக்கு வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, ப்ரோட்டீன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எடுபடி வேலைகள் செய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அந்த ஜிம்மில் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு சேலரி பத்தலை. என்னடா நம்ம லைஃப் ஒரு மாதிரி இப்படியே போகுது, இவ்வளோதான் நம்ம லைஃபாக, நம்ம இதுக்காகத்தான் கலிஃபோர்னியா வந்தோமா அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கிறப்ப தான் சரி, நம்ம இங்கே இருந்தால் செட் ஆகாது, நம்ம பாடி நல்லா ஃபிசிக்ஸ் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம், போலீஸ்க்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அதுவும் நடக்கலை, அதுலேயும் உள்ளே போக முடியல. ஸோ அந்த இடத்துலையே அப்செட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, என்னடா திருப்பி ஊருக்கு போயிடுவோமோ, நம்ம அப்பா சொன்ன மாதிரி நம்மளால் கலிஃபோர்னியாவை தாக்கு பிடிக்க முடியாதோ, இவ்வளோதான் நம்ம லைஃபா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ இன்னொரு ஐடியா யோசிக்கிறாரு, கடைசியாக நேவியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. ஸோ அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நேவி ட்ரைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி நேவி அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு ட்ரைனிங்க்கு.
ஸோ அந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது இவர் ஒர்க் பண்ணார்ல அந்த கோல்டு ஜிம், அந்த ஜிம்மில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, அவங்களோட ஜிம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு மாடல் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாடலாக இவர் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் ஆக்ட் பண்ணதை பார்த்து ஒரு ஆஃபீஸர், அதை ஆஃபீஸர்னு கூட சொல்ல முடியாது, அங்கே இருக்கிற ஒரு ஆள், நான் உனக்கு ரெஸ்லிங் சொல்லித்தரேன், நீ ரெஸ்லிங்க்கு வரையான்னு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு. இது எந்த டைம்லனா, அவர் நேவிக்கு அப்ளை பண்ணி 2 வீக்ஸில் எக்ஸாம் இருக்குது. 2 வீக்ஸில் நேவி எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆஃபரும் அவர் கைக்கு வருது. ஸோ இந்த டைமில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவர் ஒரு யோசனை வருது. என்னென்னா, நம்ம எத்தனையோ வாய்ப்பை தேடி தேடி போனோம், அதில் எதுலேயும் நமக்கு பெருசாக கை கொடுக்கல, இது நம்மளை தேடி வர்ற வாய்ப்பு, இதை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்லிங்க்கு ஓகே சொல்கிறாரு. ஓகே சொன்னவர் 2 இயர்ஸில் ரெஸ்லிங் சூப்பராக கற்றுக்கிறாரு. அதை கற்றுக்கிட்டு 3 வருஷத்தில் WWE சேர்ந்து சூப்பர் ஸ்டாராக ஆகிறாரு. அதாவது WWEல இருக்கிறதுலே ஃபேமஸான ஒரு பர்சனாக ஜான் சினா தான் ஆகிறாரு. அவர் சும்மா ஒன்றும் பெரிய ஆள் ஆகலைங்க WWEல. அவர் அதுக்கப்புறம் கொடுத்த இன்டர்வியூஸ் நிறைய இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், ஷோல்டர், செஸ்டெல்லாம் அந்த மசில் கிளியும்னு சொல்லுவாங்க. ஸோ மசில் கிழிஞ்சிருக்கு, நெக்கில் அவருக்கு ஒரு ஆப்ரேஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் WWEல அவர் மிகப்பெரிய ஆளாக ஆயிருக்காரு. ஸோ WWEல பெரிய ஆள் ஆனதும் அவரோட ஃபஸ்ட் விஷயம் என்ன, அவங்க அப்பாவை ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு ரெஸ்லிங் பார்க்க வைக்கணும், அந்த ஆசையை நிறைவேற்றுறாரு. ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு இவருக்கு ஒரு சில கிளாஷ் ஆகுது, சண்டை வருது. எதுனாலனா, இவர் பாடி ஃபிட்னஸ்ஸு ரெஸ்லிங் அப்படின்னே இருக்கிறாரு, நீ ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ் அவருக்கு இன்னொரு என்கேஜ்மெண்ட் ஒன்று ஆகுது. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு இன்னொரு பொண்ணு கூட. அந்த டைமில் இவர் என்ன சொல்லிட்டாரு, என்னால் குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது, ஏன்னா எனக்கு ரெஸ்லிங் ரொம்ப முக்கியம், நான் பேஷனை தான் முக்கியமாக பார்க்குறேன்னு சொல்லிட்டனால அதுவும் கேன்சல் ஆயிடுது. ஸோ இவருக்குன்னு பெருசாக அந்த டைமில் இப்போ யாருமே இல்லை. ஸோ ஆஃப்டர் தட் அவர் அகெயின் லோன்லி ஆகிறாரு. அந்த தனிமையில் இருக்கும்போது ஒன்று உணர்றாரு, ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம்னு உணர்றாரு. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேக் எ விஷன்ற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு NGO, அந்த NGOக்கு இவர் பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறாரு. பிராண்ட் அம்பாசிடர் ஆகி கிட்டத்தட்ட 600 சில்ட்ரன்ஸுக்கு அவங்களோட விஷை நிறைவேற்றிருக்காரு. நினச்சி பாருங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு செலிப்ரிட்டி வராருனாலே அவர் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அவர் இந்த மாதிரி 600 குழந்தைங்களுக்கு நேரில் போய் அவங்களோட விஷ் என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றி அப்பா அவர் ஒன்று உணர்றாரு, என்னென்னா ஃபேமிலி சில்ட்ரனுங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நமக்கு லைஃப்பில் பேஷன் எவ்வளோ முக்கியமோ பர்சனல் லைஃப்பும் அந்தளவுக்கு முக்கியமான விஷயம். அதை என்றைக்காக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ பேஷனை மட்டுமே நோக்கி ஓடி, இப்போ அவருக்கு என்னென்னா காசு பணம் சொத்து எல்லாமே இருக்குது, பட் பர்சனல் லைஃப்பில் அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பேஷனை மட்டுமே நோக்கி ஓடணுன்னா பர்சனல் லைஃப் இப்படி தான் போகுங்கிறத உணர்றாரு. ஸோ அவர் மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸாக அந்த இன்டர்வியூலலாம் சொன்னது என்னென்னா, பேஷன் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ பர்சனல் லைஃப்பையும் அந்தளவுக்கு முக்கியமாக எடுத்து பாருங்கள், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும், ரெண்டையும் சமமாக லீட் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறாரு. இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று தான் மக்களே, என்னென்னா விடாமுயற்சி எப்படியும் வெற்றியை கொடுக்கும். நம்ம வாய்ப்பை தேடுறதை நிறுத்தக்கூடாது. நமக்கான வாய்ப்பு தேடி வர்ற வரைக்கும் நாமளும் வாய்ப்புகளை தேடிட்டே தான் இருக்கணும். அது வரும்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்தோம்னா நம்ம லைஃப் அப்படியே போயிடும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடணும். இன்னொன்று என்னென்னா, ஜான் சினா அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம், ஜிம் என்னோட பாடியை ஸ்ட்ராங் ஆக்குச்சு, பட் நான் லைஃப்பில் பட்ட ஒவ்வொரு வேதனையும் வலியும் ஒவ்வொரு கஷ்டமும் தான் என் மனசை ஸ்ட்ராங் ஆக்குச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் இப்போது நான் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கான காரணம்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்றைக்குமே ஒரு கஷ்டம் வருதுன்னா அது அடுத்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்க தான் வருது. ஸோ எதுக்குமே மனசை தளர விடாமல் முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.